இடரற்ற உறவுகளுக்கு உதவ கரம் கொடுப்போம். தாயகத்தில் இயற்கை இடர்களால் அல்லலுறும் வடக்கு கிழக்கு மலையக மக்களுக்கான IBC தமிழின் உறவு பாலம் வெள்ள நிவாரண பணி. தொடர்புகளுக்கு 0044 7832 76 95 22 மற்றும் 0094 77 137 7306. வணக்கம். மற்றும் ஒரு அடையாள பொக்கிஷ நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கின்றோம். பொலனறுவை நகரம் கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டு முதல் 13ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது 180 ஆண்டுகளுக்கு மேலாக பண்டைய இலங்கையில் தலைநகரமாக விளங்குகின்றது. இந்த அனுராதபுரம் விழுந்த பிறகு சோழர்கள் பொலனறுவையை தலைநகரமாக்கினர். பின்னர் முதலாம் விஜயபாகு மன்னன் காலத்திலும் இது தலைநகரமாக இருந்தது. அனுராதபுரத்தின் வீழ்ச்சிக்கு பிறகு பொலனறுவை இரண்டாவது தலைநகரமாக எழுச்சி பெற்றது. இப்படி ஒரு இடத்தை பற்றியே இன்றைய பதிவு இடம்பெற போகின்றது. பொலனறுவை என்ற பண்டைய நகரம் இலங்கையில் குரங்குகளுக்கு விளையாட்டு மைதானத்தையும் ஒரு சிறந்த நாள் சைக்கிள் ஓட்டத்தையும் வழங்கும் பண்டைய கோயில்கள் மற்றும் அரண்மனைகளை கொண்ட ஒரு ராஜ்யத்தின் குறிப்பிடத்தக்க நினைவு சின்னமாக கருதப்படுகின்றது. இலங்கையில் மத்திய சமவெளியின் ஆழத்தில் அமைந்துள்ள பண்டைய நகரமாக இந்த பொலனறுவை மன்னர்களின் விளையாட்டு மைதானமாகவும் நாட்டின் தலைநகரமாகவும் இருந்துள்ளது. ஆனால் காலம் அதன் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒரு காலத்தில் ஒரு பேரரசின் மையமாக இருந்த இந்த இடம் தற்பொழுது பண்டைய இடிபாடுகள், இடிந்து விழும் கோயில்கள் மற்றும் குறும்புகார குரங்குகளின் கலவையாக இருக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு மேலான தலைநகரமான அனுராதபுரம் வரலாற்று ரீதியாக மிகவும் பழமையான மற்றும் மிகவும் முக்கியமானது. ஆனால் இதன் இடிபாடுகள் அதன் முந்தைய சுயத்தின் மங்கலான பகுதியாகும். இது ஒரு பெரிய பகுதியில் பரவியுள்ளது. மறுபுறம் பொலனறுவையில் நன்கு பராமரிக்கப்பட்ட இடிபாடுகள் உள்ளன. அவை நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட பூங்காவில் உள்ளன. ஒப்பீட்டளவில் சிறிய பகுதி என்பதால் 2 சக்கர வாகனங்களில் சுற்றி பார்க்க ஒரு சிறந்த இடமாகும். ஏராளமான கோயில்கள், நினைவு சின்னங்கள் மற்றும் ஸ்தூபிகள் ஒன்றுக்கொன்று அருகாமையில் காணப்படுகின்றது. ஏராளமான நிழலான இடங்கள், நல்ல சாலைகள் மற்றும் ஒவ்வொரு நுழைவாயிலும் புத்துணர்ச்சியோட்டும் உள்ளூர் பானங்கள் இருப்பதால் பண்டைய நகரமான பொலனறுவையை சைக்கிள் ஓட்டுவது இலங்கையில் வரலாற்று பொக்கிஷங்களில் ஒன்றை புரிந்து கொள்ள ஒரு சிறந்த வழியாக காணப்படுகின்றது. 1400 ஆண்டுகளாக நிலைத்து நின்ற சிங்கள ராஜ்யமான அனுராதபுரம் 1017ஆம் ஆண்டு தென்னிந்திய சோழ வம்சத்தால் சூறையாடப்பட்டு அழிக்கப்படுகின்றது. அவர்கள் ஒரு முக்கிய நதியை கடக்கும் இடத்தை நோக்கி ஒரு மூலோபாய இடமாக பொலனறுவை தங்கள் புதிய தலைநகரமாக தேர்ந்தெடுக்கின்றார்கள். ஆனால் சோழ வம்சம் நீண்ட காலம் நீடிக்கவில்லை. 1070ஆம் ஆண்டு காலம் சோழர்களை மன்னர் முதலாம் விஜயபாகு தோற்கடித்த போது சிங்கள வம்சம் மீண்டும் அரியணைக்கு வந்துள்ளது. இது பொலனறுவையின் 150 புகழ்பெற்ற ஆண்டுகளின் தொடக்கமாக இருந்துள்ளது. இலங்கையை ஒன்றிணைத்து பொலனறுவையின் விரிவாக்கத்தை மேற்பார்வையிட்ட மன்னன் பராக்கிரமபாகு ஆட்சி காலத்தில் இந்த நகரம் உச்சத்தை எட்டியது. அவர் அற்புதமான கோயில்கள், அரண்மனைகள் மற்றும் குளங்கள் மற்றும் இன்று பயன்பாட்டில் உள்ள ஒரு விரிவான நீர்ப்பாசன அமைப்பையும் கட்டியுள்ளார். இந்த மன்னர் நிசங்கமல்ல விரிவான கட்டிடத்தையும் தொடங்கி இருக்கின்றார். ஆனால் போதுமான பணத்தை திரட்ட தவறியதாலும் மேலும் ராஜ்யத்தை கிட்டத்தட்ட தவறவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இது முடிவின் தொடக்கமாக இருந்து அடுத்த 100 ஆண்டுகளில் அதிகாரமும் செல்வமும் பொலனறுவையிலிருந்து வெளியேறி 1310 இது கைவிடப்பட்டுள்ளது. இன்று எஞ்சியிருப்பது கோயில்கள், அரண்மனைகள் மற்றும் குளங்களில் பழங்கால இடிபாடுகள் மட்டுமே. ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்துக்கு கடந்த காலத்துக்கு ஒரு நினைவு சின்னமாக இது கருதப்படுகின்றது. இந்த மன்னர் நிசங்கவின் அரண்மனை வளாகமானது அருங்காட்சியகம் மற்றும் டிக்கெட் அலுவலகத்துக்கு பின்னால் நிசங்கமல்லவின் அரண்மனை வளாகம் காணப்படுகின்றது. இந்த அரண்மனையில் தாமரை தண்டுகள் போன்ற 8 கிரானைட் தூண்கள் காணப்படுகின்றன. அவை ஒரு பெரிய 2 மாடி கட்டடத்தை தாங்கி நிற்கின்றன.
அடுத்ததாக ஒரு அரச குளியல் குளம் மற்றும் அரச சபை அறைகள் காணப்படுகின்றன. அங்கு மன்னரின் அமைச்சர்களின் பெயர்கள் பாறையில் செதுக்கப்பட்டுள்ளது. அரண்மனையில் சில சுவர்கள் மட்டும் இன்றும் நிலைத்து காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த கட்டடம் அந்த காலத்தில் எவ்வளவு கம்பீரமாக இருந்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள காணப்படுகின்றது. போத்குல் விகாரை என்ற இடமும் இங்கு காணப்படுகின்றது. அருங்காட்சியகத்தின் தெற்கே போத்குல் விகாரை காணப்படுகின்றது. போத்குல் என்றால் புத்தகங்களை சேமித்து வைக்கும் இடம் என்றும் பொருள்படுகின்றது. இந்த விகாரை இலங்கையில் மிக பழமையான நூலக வளாகமாகவும் கருதப்படுகின்றது. பராக்கிரமபாகு மன்னரால் கட்டப்பட்ட இது மையத்தை நோக்கி செல்ல செல்ல படிப்படியாக சிறியதாகி வரும் சதுர சுவர்களை கொண்ட ஒரு சுவாரஸ்யமான வடிவமைப்பை கொண்டுள்ளது. இதில் மிகச்சிறிய ஒரு சிறிய வட்ட கட்டிடத்தை கொண்டுள்ளது. அது புத்தகங்களை சேமிப்பதற்கான முக்கிய பகுதி என்று நம்பப்படுகின்றது. 4 சிறிய ஸ்தூபிகள் மிகச்சிறிய சதுரத்தின் மூலைகளை அலங்கரிக்கின்றன. இன்று நூலகத்தின் பெரும்பகுதி அப்படியே இல்லை. ஆனால் எஞ்சியிருக்கும் இடிபாடுகள் குரங்குகளால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளன. பண்டைய நகரமான பொலனறுவையில் உள்ள மிக சுவாரஸ்யமான வளாகங்களில் ஒன்றுக்கு இது ஒரு சூழலை சேர்க்கின்றது. மூன்றாவதாக பராக்கிரமபாகுவின் அரண்மனை வளாகத்தை குறிப்பிடலாம். வடக்கு நோக்கி சென்று 20 நிமிடங்களில் சைக்கிள் ஓட்டிய பிறகு பொலனறுவையின் மிகவும் வரலாற்று சிறப்புமிக்க இடங்களில் ஒன்றை நீங்கள் பார்க்க விரும்பினால் இந்த பராக்கிரமபாகு மன்னரின் அரண்மனை ஆயிரக்கணக்கான அறைகளை கொண்டதாகவும் 7 மாடி உயரமாக இருந்ததாகவும் கருதப்படுகின்றது. ஆனால் தென்னிந்திய படையெடுப்புகளாக இந்த கட்டிடம் தீ வைத்து கொளுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. இன்று 30 தூண்கள், 55 அறைகள் மற்றும் 3 மாடிகள் மட்டுமே எஞ்சியிருந்தாலும் இடிபாடுகள் மிகவும் நல்ல நிலையில் காணப்படுகின்றன. மேலும் அது ஒரு காலத்தில் இருந்த பிரம்மாண்டமான கட்டமைப்பை கற்பனை செய்து பார்க்க எம்மால் முடியும். எளிதில் முடிகின்றது. அடுத்ததாக ராஜாவின் பார்வையாளர் மண்டபம் காணப்படுகின்றது. அதன் உச்சியில் ஜோடி சிங்கங்கள் உள்ளன. மூலையில் ராஜாவின் நீச்சல் குளம் காணப்படுகின்றது. அடுத்ததாக புனித நாட்கரத்தை குறிப்பிடலாம். இது பண்டைய நகரமான பொலனறுவையில் மிகவும் செறிவான இடிபாடுகளை கொண்டுள்ளது. வட்ட வடிவ நினைவு சின்ன வீடு புத்தரின் பள்ளி நினைவு சின்னத்தை வைப்பதற்காக மன்னர் பராக்கிரமபாகுவால் இது கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது. பின்னர் மன்னர் நிசங்க மல்லர் நினைவு சின்னத்தை புத்தர் பயன்படுத்திய பிச்சை கிண்ணத்தையும் மாற்றி வைத்துள்ளார். நாட்டின் அதன் வகையான சிறந்த எடுத்துக்காட்டாக மற்றும் 2 பொருட்களும் இந்த இடத்துக்கு பெரும் முக்கியத்துவத்தை அளித்திருக்கும். இது பொலனறுவையின் மிக முக்கிய வரலாற்று இடங்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது. இதன் பல் இறுதியில் கண்டியில் முடிவடைந்து புனித பல்லில் குறிப்பிடத்தக்க கோவிலில் இடம்பெறுகின்றது. நாற்கரத்தின் எதிரே பல உணவு மற்றும் பானக்கடைகள் தற்பொழுது காணப்படுகின்றது. பண்டைய நகரமான பொலனறுவையில் உள்ள மிகப்பெரிய மற்றும் மிக முக்கியமான ஸ்தூபி ரங்கோத் விகார ஆகும். இது முழுவதுமாக செங்கற்களால் ஆனது மற்றும் மிகவும் நன்றாக பாதுகாக்கப்படுகின்றது. அடுத்ததாக பண்டைய நகரமான பொலனறுவையில் லங்காதிலக விகாரை மிகவும் ஈர்க்கக்கூடிய மற்றும் மனதை தொடும் கட்டிடமாக கருதப்படுகிறது. இது பராக்கிரமபாகு மன்னனால் கட்டப்பட்ட ஒரு புத்த சிலை வீடாகும். கட்டிடத்தின் நுழைவாயிலில் 17 மீட்டர் சிக்கலான செதுக்கப்பட்ட அடித்தள சுவர்களை கொண்ட 2 பிரம்மாண்டமான தூண்கள் காணப்படுகின்றன. 13 மீட்டர் உயரமுள்ள தலையற்ற ஒரு உயரமான புத்த சிலை இடிபாடு தற்பொழுது காண கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. லங்காதிலகாவில் ஒரு பக்கத்தில் மிகப்பெரிய வெள்ளை நிற கிரிவிகார ஸ்தூபி காணப்படுகின்றது. அதன் அசல் சுண்ணாம்பு சாந்துடன் ஒரு பொலனறுவையில் சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மீட்டெடுக்கப்பட்ட ஸ்தூபியாக இது கருதப்படுகின்றது. அடுத்ததாக இந்த கல்விகாரியை குறிப்பிடலாம். கல்விகார என்பது நம்ப முடியாத அளவுக்கு ஈர்க்கக்கூடிய 4 பிரம்மாண்டமான புத்தர்களின் தொகுப்பாகும். ஒவ்வொன்றும் ஒரு நீண்ட கிரானை பலகையில் இருந்து செதுக்கப்பட்டு இருக்கின்றது. அவை இன்னும் சரியான நிலையில் உள்ளது. மேலும் பண்டைய சிங்கங்கள் சிற்பக்கலையில் சிறந்த எடுத்துக்காட்டு என்று கூறப்படுகின்றது. 14 மீட்டர் உயரமுள்ள சாய்ந்த புத்த சிலை கல்விகாரையில் உள்ள நட்சத்திர ஈர்ப்பமாகும். புத்தரின் தலைக்கு கீழே உள்ள தலையணை ஒரு கலை படைப்பாகும்.
வடிவமைப்பில் கிரானைட் இயற்கையான பளிங்குக்கல் இணைக்கப்பட்டுள்ளது. உள்ளூர் மதகுருமார்கள் பெருமை மிக புன்னகையுடன் சிற்பங்கள் பற்றியும் எந்தவொரு கேள்விகளுக்கு பதிலளிக்க தயாராக இருக்கின்றனர். அனைத்து சிக்கலான வேலைப்பாடுகளையும் அருகில் சென்று பார்த்து வேலைப்பாடுகளை உண்மையிலேயே பாராட்டக்கூடிய ஒரு இடமாக இந்த புலனறுவையில் காணப்படும் இடிபாடுகளை கருதக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எமது பண்டைய கால வரலாற்றிலை அறியக்கூடிய ஒரு இடங்களாக இவ்வாறான சிதைந்துள்ள கட்டட இடிபாடுகளை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். இத்துடன் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.